ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் புலாவ் தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. இது பார்த்தீங்கன்னா குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். கீ நல்லா சூடாகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 10 போல் முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கீயில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து லைட்டாக இதை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம பன்னீர் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பன்னீர் போட்டு நல்லா இதை புரட்டி விட்டு டோஸ்ட் பண்ணியாச்சு. பன்னீரை இப்போ நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு அடிக்கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். கீ நல்லா சூடாகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3 கிராம்பு சேர்த்துக்கலாம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம், ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கலாம், 2 பீஸ் பட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணால் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதை வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு வெங்காயம். ஒரு துண்டு கேரட் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் பட்டாணி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி 1 கப் அரிசி இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ சேர்த்து லைட்டாக இதை கலந்து விட்டுக்கலாம். ஓகே, கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் அரிசி மெஷர் பண்ணுறோமோ சேம் அதே கப்பால் நம்ம தண்ணியை மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு கொதி வந்தது. இதை தீயை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் நடுவில் ஒரு 2 வாட்டி லைட்டாக கலந்து கொடுத்தேன். இந்த மாதிரி லைட்டாக நல்லா ஜென்டிலாக கலந்துக்கணும். ரொம்ப போட்டு குடையக்கூடாது. நம்ம அரிசி வந்து உடஞ்சி போயிடும். ஓகே, இப்போ லைட்டாக ஜென்டிலாக கலந்து விட்டு நம்ம எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் வெந்துடுச்சு நல்லாவே. இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லியெலை தூவிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்சு இந்த டோஸ்ட் பண்ணி வச்சு நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சு அந்த கேஷ்யூ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் இதை விடுவோம். 3 நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான நம்ம பன்னீர் புலாவ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சின்னவங்க முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அப்புறம் அல்லது நம்ம குருமா எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக சும்மாவே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்பியன்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.